Hello, future doctors. Welcome to Future Doctor Nitam. I am Pooja. நேற்று ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுலேயே என்னது ஜெனிட்டாலியாவும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவும் அண்ட் மெமரி கிளாண்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் அப்படின்னா திரும்பிட்டோம் வெயிட் ஓகே என்னதெல்லாம் அப்படின்னா மான்ஸ் பியூபிஸ், லேபியா மேஜரா, லேபியா மைனரா, கிளைட்டோரிஸ் அண்ட் ஹைமன். ஓகேவா? இதெல்லாம் பற்றி இன்றைக்கி பார்க்கணும். வெயிட்டமே Mons pubis. Labia majora, labia minora, hymen, clitoris or clitoris எதனாலும் சொல்லலாம். ஓகேவா? இந்த 5 பார்ட்ஸ்னா கலர் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குன்னு மான்ஸ் பியூபிஸ் அப்படின்னா குஷன் மாதிரி இருக்கும். குஷன் இந்த மாதிரி குஷன் மாதிரி இருக்கும். அதில் டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். குஷன் மாதிரி ஃபேட்டி டிஷ்யூஸ் இருக்கும். அதை ஸ்கின்னும் பியூபிக் ஹேரும் கவர் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதுதான் மான்ஸ் பியூபிஸ். Cushion of fatty tissues covered by skin and pubic hair. சரியா? Next, labia majora. லேபியா மேஜரா அப்படின்னு என்னது அப்படின்னா ஃப்ளெஷி ஃபோல்டு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கும். இந்த ஃபேட்டி டிஷ்யூஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஃபோல்டாகி இருக்கும். ஓகேவா? வெஜைனாவை சரவுண்டு பண்ணி இருக்கும். இதுதான் வெஜைனா அப்படின்னா இது அப்படியே சரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃப்ளெஷி ஃபோல்டு, ஃப்ளோடுன்னு எழுதியிருக்கேன்.
folds of tissue down the mons pubis. Surrounded the vagina. சரியா? நெக்ஸ்ட்டு லேபியா மைனரா. அது மேஜராக இருந்துச்சு, இப்போ இது மைனர். 2 பேர்டு டிஷ்யூ. சரியா? இந்த லேபியா மேஜருக்கு பக்கத்தில் 2 பேர்டு டிஷ்யூஸ் வந்து இருக்கும். இதுதான் லேபியா மைனரா. ஓகேவா? எது அந்த லேபியா மேஜராக இருக்குல்ல, இது கீழே. Paired fold of tissue under the labia majora. Okay, next hymen. இது வந்து வெஜைனாவை சுற்றி பார்ஷியலாக கவர்டாக இருக்கும். இதுதான் வெஜைனா அப்படின்னா இதை சுற்றி இந்த மாதிரி பார்ஷியலாக கவர்டாக இருக்கும். இப்படி பார்ஷியலாக கவர் ஆகிடுக்கிறது தான் வந்து ஹைமன். by a membrane. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளைட்டோரிஸ். இது டைனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி இருக்கும். இது பேர் தான் கிளைட்டோரிஸ். அண்ட் இது வந்து லேபியா மைனராக இருக்குல்ல, அதுக்கு மேலே, அதாவது யுரெட்ரல் ஓப்பனிங். இதுதான் யுரெட்ரல் ஓப்பனிங் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். சரியா? டைனி finger like structure. கதவை சாத்திட்டு பண்ணுங்க. which lies at the லேபியா மெஜராக்கு மேலே அப்பர் ஜங்ஷனில் இருக்கு. ஓகேவா? அப்பர் ஜங்ஷன் ஆஃப் 2 லேபியா மைனரா. மேஜரால மைனரா. ஓகே, தப்பாக சொல்லிட்டேன். அண்ட் above the urethral opening.
ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஒன்று உண்டு. ஹைமன் இஸ் torn during the first coitus or not அப்படின்ட்டு இப்படி ஒரு கொஸ்டின் உண்டு. அது ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு பார்ட் டெஸ்ட்டில் நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து நோ. ஏன்னா வந்து எப்படி அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ண சொல்ல, சைக்கிளிங் பண்ண சொல்ல, குதிக்க சொல்ல, ஓட சொல்ல, இந்த மாதிரி டேர் ஆயிரும். ஸோ வந்து அது இல்லை அப்படின்னா வெர்ஜினிட்டி இல்லை அப்படின்னு கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு காமனான விஷயம். இதில் எழுதுகிறேன். presence or absence of hymen is not a indicator of virginity or sexual experience. சரியா? நெக்ஸ்ட்டு அவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு மேமரி கிளாண்ட் பார்ப்போம். மேமரி கிளாண்ட் இது வந்து எல்லா ஃபீமேல் மேமல்ஸ்க்கும் வந்து பேர் ஆஃப் பிரெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? அண்ட் இட் கண்டெயின் என்னதுலாம் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டும் அண்ட் வந்து கிளாண்டுலர் டிஷ்யூவும் இருக்கும். சரியா? paired breast. chest வந்து மேலுக்கு, breast வந்து ஃபீமேலுக்கு. ஓகேவா? and it contain glandular tissue and variable amount of fat. சரியா? நெக்ஸ்ட் இந்த கிளாண்டுலர் டிஷ்யூ இருக்குல்ல, அது ஒரு பிரெஸ்ட்லையும் 15 to 20 மெமரி லோப்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் ஆல்வியோலை. இருங்க சொல்கிறேன். இந்த கிளாண்டுலர் டிஷ்யூ இருக்குது. each breast
is divided into 15 to 20 mammary lobe. ஓகேவா? கண்டெய்னிங் குரூப்பாக இந்த மாதிரி மேமரி லோப் இருக்குது. இதை அப்படியே குரூப்பாக வந்து ஆல்வியோலைன்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஆல்வியோலை தான் வந்து மில்க் வந்து செக்ரேட் பண்ணுது அண்ட் மில்கை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா? இதில் எம்டி ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. The cells of alveoli secrete milk. Stored in the cavities, அதாவது lumen or empty space. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆல்வியோலையெல்லாம் வந்து மெமரி டியூப்ஸ்க்கு அப்படி கொண்டு போவோம். ஆல்வியோலை பண்ணிட்டு மெமரி டியூபியூல்ஸ். சரியா? இந்த மெமரி டியூபியூல்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா ஜாயின் ஆகி மெமரி டக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். தி tubules of each lobe join to form a mammary duct. சரியா? and several mammary duct வந்து joint to form a wider mammary ampulla. சரியா? அதுக்கப்புறம் ampulla connected to lactiferous duct. இந்த lactiferous duct தான் வந்து மூலமாக sucked out பண்ணும் பேபி மில்கை. which milk is sucked out. and parturition டைமில் தான் வந்து
இவன் மில்க் வந்து செக்ரேட் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் எழுதுறது தியரி. இப்போ நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஆல்வியோலை இருக்குது. ஓகேவா? வெயிட் a minute. பாத் ஆஃப் மில்க் செக்ரேஷன் இப்படி தான் பாச்சுரேஷனுக்கு அப்புறம் நடக்கும். சரியா? ஃபஸ்ட்டு அப்போமே சொன்னல கிளாண்டுலர் டிஷ்யூ இருக்கும். கிளாண்டுலர் டிஷ்யூ லீட்ஸ் டு அதுக்கப்புறம் மெமரி லோப் வந்து வரும். அதுக்கப்புறம் ஆல்வியோலை, நெக்ஸ்ட்டு மேமரி டிபியூல், இது நீட்லேயும் கேட்டிருக்காங்க, எய்ம்ஸ்லேயும் எய்ம்ஸ் எக்ஸாம் அதுலேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேமரி டக்ட், அது லீட்ஸ் டு என்ன? ஆம்ஃபுலா. அதுக்கப்புறம் லாக்டிஃபரஸ் டக்ட், அதுக்கப்புறம் மில்க் வந்து சக்ட் அவுட். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு கிளாண்டுலர் டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் மேமரி லோப்ஸ் இருக்குல்ல,
இதுதான் மேமரி லோப்ஸ். இது எல்லாமே குரூப்பாக சேர்ந்து அதுக்குள்ளே ஆல்வியோலஸ், மேமரி ஆல்வியோலஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே இதாகி அச்சோ என்னாச்சு ஒன்றால் இதாகி மேமரி டக்ட், இந்த இருக்குல்ல டக்ட், ஒரு வேர் மாதிரி இருக்கா, இதுதான் மேமரி டக்ட். அண்ட் அது ஆம்ஃபுல்லாக வந்து போகுது. லாக்டிஃபரஸ் டக்ட். அதுக்கப்புறம் எல்லாமே இதாகி நிபிள் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் அதை சுற்றி பிளாக் கலர் பிக்மெண்ட், தட் இஸ் கால் ஆரியோலா. ஓகேவா? இது pectoralis மேஜர் மசில், ரிப்பு மசில் பிட்வீன் த ரிப் கேஜ். ஓகேவா? அவ்வளோதான். நிமோனிக்ஸ். இதுக்கு நிமோனிக்ஸ் என்ன சொல்லலான்னு எனக்கே தெரில. நான் நிமோனிக்ஸ் வச்சு படிக்கலை. ஓகே, லாஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீமேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மான்ஸ் பியூபஸ்ன்னு குஷன் மாதிரி ஃபேட்டி டிஷ்யூ இருக்கும். குஷன் லைக் ஃபேட்டி டிஷ்யூ இஸ் கால்ட் mons pubis. Cushion like fatty tissue. Next, fleshy fold of tissue. mons pubis கீழேயே வெஜினாவை சரௌண்டட் பண்ணி இருக்கிறது வந்து லேபியா மெஜரா. லேபியா மைனரா வந்து அதே இது பேரடா குட்டியாக அதுக்கு பக்கத்துலேயே அந்த லேபியா இது இருக்குல்ல மெஜரா அது கீழேயே வந்து இருப்பான். தட் இஸ் கால் லேபியா மைனரா. நெக்ஸ்ட்டு ஹைமன். ஹைமன் வந்து வெஜைனாவை சுற்றி இருக்குது. பார்ஷியலி கவர்ட் மெம்பரைன். அது பேர் தான் வந்து ஹைமன். கிளைட்டோரிஸ் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அண்டு வந்து அப்பர் ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த லேபியா மெஜரா மைனரா இருக்குல்ல மேலே அந்த மாதிரி. அண்ட் யுரெத்ரல் ஓப்பனிங் இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்கும். இது யுரெத்ரல் ஓப்பனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைமனையும் வச்சு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அவங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து எப்போனாலும் டர்ன் ஆகலாம். ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி இதெல்லாம் டர்ன் ஆகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேமரி கிளாண்ட். 2 பேட் பிரெஸ்ட் இருக்குது அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாண்டுலர் டிஷ்யூவும் இருக்குது அண்ட் வந்து வேரியபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டும் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு கிளாண்டுலர் டிஷ்யூ வந்து இதுலேயும் 15 to 20 இது வந்து மெமரி லோப்ஸ் வந்து இதாக இருக்கும். அண்ட் வந்து அது வந்து குரூப் ஆஃப் செல் ஃபார்ம் பண்ணி ஆல்வியோலை வரும். இந்த ஆல்வியோலை எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே வந்து மில்க் வந்து செக்ரீட் பண்ணும். இதுதான் வந்து எம்டி ஸ்பேஸ், அதாவது லியூமென், அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஆல்வியோலை எல்லாமே இதாகி மெமரி டியூபிள்ஸ் இதாகும். அண்ட் மெமரி டியூபிள்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி இந்த லாக்டிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மில்க் வந்து சக் அவுட் ஆகும். சரியா?
இதோட நிமோனிக்ஸ். சொல்கிறேன். கங்கா மேம் மாலில் போய், ஆனால் எல்லாத்துலேயும் எம் தானே வருது. ஓ அப்படி வராது. கங்கா மேம் மாலில் போய், கங்கா மேம் மாலில் சாரி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலான் இருந்தேன். ஆனால் எல்லாமே எம்எம்ன்னு இருக்குது. ஓகே, நான் நிமோனிக்ஸ் வந்து நாளைக்கு தெரிஞ்சால் வந்து சொல்கிறேன்னா, எல்லாம் வந்து குரூப்பில் வந்து கேளுங்க, அவங்க யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக தான். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவும் இதுவும் பார்த்துட்டேன். கொஞ்சம் கையில் அடிபட்டிருக்கிறதுனால வந்து கம்மியாக தான் வந்து எடுக்க முடியுது, எழுத முடியுது. சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது லெக்சர் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். 3 இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. 3 ஓகேவா? ஓகே. லாஸ்ட் இதில் ஆட்டோபாட்ஸ் அண்ட் யாழ் அவங்க வந்து 520 எடுத்திருக்காங்க, கம்மி ஆகிட்டாங்க. ஓகே, இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஓகேவா? 2 பேரும் எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஓகேவா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஃப்யூச்சர் டாக்டர் நீட் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று கேமெட்டோஜெனிசிஸ், இல்லை மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இல்லை பேட்சஸ், 3ல் எதுனா ஒன்று பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர், குட் நைட்.